பொதுவாக குடும்ப விஷயத்தை சொல்லியிருக்கேன். அதே போல் வேலை விஷயத்தில் தனியார் வேலை நிறுவனத்தில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு பார்த்து வேலை செய்யுங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை இடமாற்றம் பிரச்சனைகள், வேலையில் சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் இருக்கும். படிக்கக்கூடியவர்களுக்கு மாணவிகளுக்கு படிப்பு நல்லா சிறப்பாக இருக்கும். படிப்பில் நிறைய மாற்றங்கள், அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். கடன் அடையக்கூடிய சூழ்நிலைகள், விறுவிறுன்னு கடன்லாம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் அடுத்தடுத்து நிறைய நல்லது செஞ்சுட்டு போகக்கூடிய கிரகங்களாக வரும். ஸோ அடுத்தடுத்து நல்லதாக இருக்கும். ஸ்திர சொத்துக்களோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஷேர் மார்க்கெட் பணம் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் முன்னுதாரணத்தோடு இருங்க. பணத்தை இப்படி தான் செலவு பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அதே மாதிரி பண்ணுங்கள். பெண்கள் பார்த்திங்கன்னா வேலையிலலாம் இன்னும் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையிலலாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாமே பண்ணுங்கள். சிறு குறு தொழில்கள், வியாபாரங்கள், டீ கடை, பேக்கரி ஷாப்ஸு, மற்ற விஷயங்கள் இதெல்லாமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். விவசாயம் சம்மந்தப்பட்டது நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கும்போது தான் இந்த அபிராமி அம்மன் பாடல், இந்த ஒரு பூஜை ரூமில் இருக்கக்கூடியது இது எல்லாமே. இப்போ மாத பலன்கள் நம்ம சொல்லும்போது அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கோவிலை குறிப்பிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த கோயிலில் போய் இந்த ஆலயத்தில் இந்த வழிபாடு செய்தால் சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு ஆலயத்தில் போய் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. அது ஒன்று.